பிரபல இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் கடந்த 1989ஆம் ஆண்டில் சொந்தமாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியது பலருக்கும் தெரியாது. திரையுலகை தாண்டி பாக்யராஜின் அரசியல் வாழ்க்கை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தா என பன்முக திறமை கொண்ட புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் காலமானார். திரைக்கதை மன்னன் என புகழப்பட்ட பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திரைப்படங்களில் யதார்த்தமான கதைக்களங்களை கொண்ட படங்களை இயக்கிய பாக்யராஜ் திரை உலகில் எம்ஜிஆரின் கலை உலக வாரிசு என அறியப்பட்டவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்த எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை 1989ஆம் ஆண்டு தொடங்கினார் பாக்யராஜ். கட்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பாக்யராஜின் சினிமா புகழால் மக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. பலரும் அவர் பிரச்சாரம் செய்தபோது ஓடிப்போய் பார்த்தனர். 1989ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாக்யராஜின் கட்சி சில இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு இடத்தை கூட அவரது கட்சியால் கைப்பற்ற முடியாமல் பெரும் தோல்வி அடைந்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு சினிமா துறையினர் முழுநேர அரசியலில் நீடிப்பதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை மெல்ல உணர்ந்தார் பாக்யராஜ். அத்துடன் கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கான பொருளாதார மற்றும் கட்டமைப்பு ரீதியாக கடும் சவால்களை எதிர்கொண்டார். இதனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு பாக்யராஜ் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கினார். பின்னர் மீண்டும் தனது சினிமா பணிகளில் கவனம் செலுத்தினார். அதனால் அவர் தொடங்கிய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் காலப்போக்கில் முழுமையாக கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் அதிமுக, திமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்தார். அரசியல் பாக்யராஜுக்கு பெரிதும் கை கொடுக்கவில்லை என்றாலும் அவரது திரைத்துறை சாதனைகள் இன்றும் பேசப்படுகின்றன. இறுதியாக அரசியலில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கி சினிமா நிகழ்வுகளில் மட்டுமே பங்கேற்று வந்தார். அவரது இழப்பு ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது.